ஆண்டவர் 2 குருடர்களுக்கு இரக்கத்தை காட்டினார். மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனம். அந்த அவர் இரக்கம் காட்டினதுனால தான் அவங்களுக்கு பார்வை கிடைச்சது. 2வது குஷ்டரோகிகளுக்கு இரக்கம் காட்டினார். மார்க் 1:14வது வசனத்தை பார்க்கிறோம். 3வது அசுத்தாவி பிடித்த மனிதர்களுக்கு விடுதலை பெற்றார்கள். அவங்களுக்கு இரக்கம் காட்டினதுனால தான் அவங்க விடுதலை பெற்றாங்க. மார்க் 5வது அதிகாரம் 19வது வசனம். அதே மாதிரி 5000 பேரு அவங்க மனைவிகள், அவங்க பிள்ளைகள் அந்த மலை பிரசங்கத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது. அவங்களுக்கு இரக்கம் காட்டி இவங்க எங்க போய் சாப்பிடுவாங்க? சீஷருங்க சொல்றாங்க, அவங்க போய் வாங்கிக்கிட்டோம், எங்கேயாச்சும் போய் கடையில போய் அவங்க வாங்கிக்கிட்டோம் சொல்றாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. அங்க ஒரு பையன் 2 மீன் 5 அப்பத்தை வச்சிருக்கும் போது அதை ஆசீர்வதித்து அது 5000 பேருக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிறாரு. அவர் அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவர் பிரசனம் பண்ணி அவங்களை அனுப்பிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி பண்ணல. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏன்னாக்கா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவருக்குள்ள இருந்த அந்த இரக்க குணம். அந்த இரக்க குணம் அவரை அப்படி மூவ் பண்ணுது. அந்த இரக்க குணம் அவரை அப்படி தட்டி எழுப்பி விட்டு இவங்கெல்லாம் எங்க போய் சாப்பிடுவாங்க? அவர் யோசிக்கணும் தேவையா? ஒருத்தருக்கு யோசிக்கலாங்க, ஒரு 10 பேருக்கு யோசிக்கலாம், ஒரு 5000 பேருக்கு யோசிக்க முடியுமா? 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, அவங்களுக்காக யோசிக்க முடியுமா? அவர் தாங்க சாதனையாளருங்க. அவருக்கு இரக்க குணம் இருந்துச்சு. அவருக்கு அந்த இரக்க குணம் இருந்தனால்தான் அன்னைக்கு எல்லாரும் பந்தி போட்டு சாப்பிட்டு 12 கூட எடுத்து அவங்க வெளியே போனாங்க. ஏன்? ஒருத்தருடைய இரக்க குணம். கண்டிப்பா நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இந்த இரக்க குணங்க, ஐயோ பாவம் எங்க போவாங்க? நான் நிறைய நேரங்களில நான் யோசிப்பேன், என்கிட்ட யாராவது பேச வராங்க, என்கிட்ட யாராவது ஜெபிக்க, ஐயோ என்கிட்ட பாவம் நம்பி வராங்களே, நான் இரக்கம் காட்டலனாக்கா, நான் அவங்களுக்காக ஜெபிக்கலனாக்கா, நான் அவங்க கிட்ட பேசலனாக்கா எங்க போவாங்க? கெட்டதை இன்னைக்கு சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இரக்கம் காட்டி ஒரு 4 வார்த்தையை பேசி அவங்களோட ஜெபிக்கணும்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இரக்க குணம் எவ்வளவு பிரயோஜனம் என்பதை கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லாமே கத்தரால் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊமையும் செவிடுமான ஆவிய சிறுவனிடமிருந்து துரத்துகிறார் ஆண்டவர். மார்க் 9வது அதிகாரம் 22வது வசனம். நாயின் ஊரு விதவியுடைய மகன் இறந்து போயிட்டப்போ ரோட்ல பாக்குறாரு. அவனை கல்லறைக்கு கொண்டு போறாங்க. ரோட்ல பார்த்து அங்க என்ன ஆச்சு கேட்டு அந்த பையனை தட்டி எழுப்புறாரு. நாயின் விதவியுடைய ஒரு மகன், அவளுக்கு இருந்ததே ஒரே மகன் தான். அந்த மகனை தட்டி எழுப்பி உயிரோடு எழுப்புறாரு. இரக்கம் காட்டுறாருங்க ஆண்டவர். எவ்வளவு பெரிய விஷயத்துல செய்ய முடியாத காரியத்துல எல்லாம் இரக்கம் காட்டுறாரு. நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு நான் இரக்கம் காட்டுன்னு நம்ம சொல்றோம்ல. ஒரு 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 பொட்டலம் 2 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம இரக்கம் காட்டணும்னு சொல்றோம்ல. ஒரு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் இரக்கம் காட்டுன்னு சொல்லுவோம்ல.